லோகேஷ் கனகராஜ மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு. அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு. எப்போ பார்த்தாலும் ரத்தம் 2 லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க பிளட்டை. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்கு. அவரை தயவு செஞ்சு போய் மனநிலை மருத்துவத்தை போங்கன்னு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு இருக்கிற படம் பல படம் ஃப்ளாப் ஆனது. அப்போ அன்னைக்கு முத்து ஹிட் ஆளும் தான் ஹிட்டா மனசாட்சி படி நமக்கு தெரியும். பெரிய பெரிய உச்ச நடிகர் படம்லாம் 2வது நாள் காத்து வாங்கின படம் இருக்குது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். எல்லா டேரக்டரும் புது டேரக்டர். அப்படியே லிஸ்ட்டு எடுத்தீங்கன்னா 10 பேரும் சும்மா காலர் தூக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ பாட்டு வந்திருப்பான். அந்த 300 கோடி 400 கோடி படத்தை ஏன் பார்க்குறீங்க? சித்தார்த்தால் கொண்டு போக முடிஞ்சது சார் சித்தாவை. நான் அப்படி தான் சொல்லுவேன். சித்தா மாதிரி ஒரு படம் இல்லையா, அதே மாதிரி நல்ல படங்கள் இருந்தது. சித்தார்த்து இடிச்சு தள்ளி மோடி அவருக்கு இருக்கிற ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வச்சு போயிட்டார். இப்போ நம்ம அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தனுஷ்க்கு விஜய்க்கு எல்லாம் அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொடுத்தா தானே வந்துருவாங்கல்ல. பெரிய ஹீரோஸை பெரிய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. யார் நடத்திக்கிறாங்களோ அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். முதல்ல அப்புறம் ஆரம்பத்துலேருந்து அவரோட கலெக்ஷனை நம்ம பார்த்தாலே தெரியுமே எந்த வகையில் ரிவ்யூ ஆரம்பித்தார், இப்போ எந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணுவார், என்ன மாதிரி போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி அழைப்பு ஏற்று இவ்வளோ பேர் வந்ததில். வெள்ளிக்கிழமை ஜனவரி 5 அரணம் திரைப்படம் வந்து வெளியாகுது. மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நிறைய திரையரங்கு கிடைக்கிது. நான் நினச்சேன் திரையரங்கெலாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு நிறைய திரையரங்கு கிடைக்கிது. நாங்கள் தான் எப்படி அதை எடுக்கிறதுன்ற அளவுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் அந்த படத்தில் வந்து என் கூட நடித்த வர்ஷா அவர்களுக்கு, அப்புறம் வந்து லகுபரன், அப்புறம் கீர்த்தனா அவருக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒளிப்பதிவு வந்து நிதின் கே ராஜும் இஜே நௌஷத்தும் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து பிகே பண்ணியிருக்காரு. இசை வந்து சாஜன் மாதவ் பண்ணியிருக்காரு. பாடல்கள் வந்து என்னுடைய தமிழ் திரைப்பட மாணவர்கள் 3 பேர், பாலா, சஹானா, முருகானந்தம் எழுதியிருக்காங்க. ஆர்ட் வந்து பழனி. அப்படி ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம். டிஐ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கார்த்திக், அப்புறம் வந்து தரணிபதி வந்து 5 மிக்சிங்கு. ஓரளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு தரமான ஒரு படமாக அரணம் வந்திருக்கு. அதோட மகிழ்ச்சி என்னென்னா, நிறைய சேலம்லேருந்து எல்லா ஊர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அரணம் கொடுங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக அரணம் 5th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள் எல்லாரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எல்லாரும் தேட்டர் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ட்விட்டரில் ஒரு கருத்து போடுறாரு, யாருங்க இருக்கவங்களை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் படத்தை வந்து விளம்பரம் தர்றீங்கன்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு பதிலே தெரியல, அது கொடுக்கவே இல்லையே. நீங்கள் பதில் கொடுத்தேன். நான் அது ஒரு யூடியூப் சேனலில் தான் கேட்டிருந்தாங்க, பதில் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி விளம்பரம்னாரு. நான் சொன்னேன் அந்த பிரசாந்த் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பேர் வேறு மாதிரி சொல்கிறீங்க. நான் 2003 பாட்டு எழுதிட்டுருக்கேன். அதனால் 2003 பிரியனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு 500 பாட்டு இருக்குது. இனிமேல் ஒரு விளம்பரம் செஞ்சு இனிமேல் ஒன்று செஞ்சு தான் விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இது விளம்பரம் கண்டென்ட் ஆகலாம் தெரிஞ்சுலாம் பேசுறது இல்லை. என்ன உண்மையோ என்ன பிரச்சனையோ அதை நம்ம மேலே எடுத்து வைக்கிறோம். அப்படி பார்த்தா நான் சலார் பேசியிருக்கேன், 1800 திரையரங்குக்கு எல்லாமே அவங்க வராங்கன்னு பேசியிருக்கோம். முத்தும் ஆழம் தான் வந்ததை பேசியிருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பிரச்சனையை பேசியிருக்கோம். சின்ன படங்களை வெளிவர முடியாத சிக்கலை பேசியிருக்கோம். எல்லாமே பேசியிருக்கோம். அது அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டு, அது அவருக்கு தேவைப்படுது, அதனால் அவர் பேசிட்டு இருக்காப்புல. தாண்டி அவருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா முதல்ல அவர் எப்படி வந்தார், ரிவ்யூஸ் பண்ணிருந்தார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறோம்ல. நம்ம ரொம்ப போவோம். இதெல்லாம் இடையில வர்றது. நம்ம காலகட்டத்தில் வந்து இப்படி யூடியூப் ரிவ்யூஸ்னு ஒன்று கிடையாது இல்லையா. பேப்பரில் எழுதணும், அப்புறம் நம்ம தொலைக்காட்சிகளை வந்தோம், இப்போ வந்துட்டுருக்கோம். நம்ம சினிமா என்றைக்குமே இருக்கும். இதெல்லாம் வரும் போகும். அதனால கண்டுக்க தேவையில்லை. உங்கள் படத்தை அவர் ரிவ்யூ பண்ணாருன்னா ஏற்றுப்பீங்களா? ஏன்னா அவர் பண்ணுற ரிவ்யூ கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. யாருமே முதல்ல அப்புறம் ஆரம்பத்துலேருந்து அவரோட கலெக்ஷனை நம்ம பார்த்தாலே தெரியுமே எந்த வகையில் ரிவ்யூ ஆரம்பித்தார், இப்போ எந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணுவார், என்ன மாதிரி போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. தாண்டி ஒரு தனி மனிதன் ரிவ்யூ பண்ணுறாங்கன்றதை அப்படியே கருத்தாக தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒரு அமைப்புள்ள ஒரு ஊடகம் பேசுதுன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு எழுத்த பத்திரிகை ஆகட்டும், இல்லை உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து கருத்து வைக்கிறீங்கன்னா ஒரு சமூக பார்வை இருக்கும். ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இன்றைக்கி பேச முடியுது இல்லைங்களா, அது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அது நல்லது சொன்னாலும் எடுத்துக்க தேவையில்லை, கெட்டது சொன்னாலும் எடுத்துக்க தேவையில்லை. அப்படி தான் எடுத்துக்கிறத நான் அதை வந்து ஒரு தனி மனித கருத்தாக தான் பார்க்குறேன். தனியாக ஒருத்தர் படம் பார்த்துட்டு வந்து இப்படி இருக்குங்கன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்போமோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தனுஷ்க்கு விஜய்க்கு எல்லாம் அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொடுத்தா தானே வந்துருவாங்கல்ல. நமக்கு தெரியும் இந்த ஒரு சேனலில் வந்து அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொடுத்தா இவங்க வர வைக்கிறதுக்காக அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தானே இருக்கோம். அப்படி தான் இந்த பெரிய ஹீரோஸை பெரிய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. யார் நடத்திக்கிறாங்களோ அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். சின்ன படத்தையாக பண்ணணும். அந்த கலை மீதான கொலை தான் வழி. அதை தான் நான் ஆடியோ லான்ச்சில் பேசினதெல்லாம் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஒரு படைப்பை பற்றி பேசுகிறோன்னா அது சின்ன படமோ பெரிய படமோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் சார், அது தனி மனித உரிமை. அதெல்லாம் நம்ம பதிலே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சொன்னது தான், இவரை பற்றி பேசினா ஒரு 1,00,000 பேர் பார்ப்பானா அதை பேசுவோம். இந்த படத்தை சீண்ட மாட்டானா, அது நல்ல படமாக இருந்தாலும் நம்ம சீண்ட வேணான்ற போது அது வழி தான். அது நம்ம அது கொலை தான், ஒரு கலைக்கான கொலை. அது கமலஹாசன் வந்து அவருடைய தனியாக நிகழ்ச்சி நடத்துகிறாருல பிக் பாஸ்,
அதில் சொல்லியிருக்காரு, சின்ன படங்கள் தான் வந்து திரைத்துறையை வாழ வைக்குது, நானும் சின்ன படங்கள் தான் வந்தேன்னு. அவர் சின்ன படங்களில் கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? திரையரங்கம் தாண்டி கண்டென்ட் வேணுன்றாங்க, ஆனால் திரையரங்கும் இப்போ கிடைக்க மாட்டேது, திரையரங்கில் கூட்டம் வரலன்றதுனால அதை தூக்கிடுறாங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ அவர் சொன்ன ஒரு பதிவு நம்ம பேசினது போட்டிருந்தோம். நம்ம 12ஆம் தேதி பேசினதை வந்து அவர் 24 பேசியிருந்தார். நாங்கள் அதை எடுத்து கட் பண்ணி நான் பசங்க போட்டிருந்தாங்க. இந்த 300 கோடி 400 கோடி படத்தை ஏன் பார்க்குறீங்க, பொங்கல் போட்டால் பொங்கலே சாப்பிட்டு போவீங்களா, வேறு பார்க்க மாட்டீங்களான்ற சொல்லியிருந்தார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம பேசின விஷயம்னு சொல்லி. இல்லை, கமலஹாசனே உங்களுக்கு ஆதரவு பண்ணுறாருல்ல, கண்டென்ட் தான் அந்த படம். ரைட் சாரி போயிடுறேன் சார். சார் ரொம்ப சிம்பிள் சார். இப்போ கண்டென்ட் இருந்தாலும் கொண்டு போக வேண்டியிருக்கு சார். இப்போ சித்தார்த்தால் கொண்டு போக முடிஞ்சது சார் சித்தாவை. நான் அப்படி தான் சொல்லுவேன். சித்தா மாதிரி ஒரு படம் இல்லையா, அதே மாதிரி நல்ல படங்கள் இருந்தது. சித்தார்த் இடிச்சு தள்ளி மோடி அவருக்கு இருக்கிற ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வச்சு போயிட்டார். அதே தான் போர் தொழிலுக்கு நடந்தது. எப்படியோ கொண்டு போய் சேர்த்தாங்க, ஓடிச்சு. போக முடியாதவங்க துயரப்படுறாங்க சார். அதான் இப்போ சின்ன படம் கண்டென்ட் இருந்தால் ஓடும் இல்லை சார். எந்த படமே கண்டென்ட் தான் சார் ஓடும். நமக்கு தெரியும், பெரிய பெரிய உச்ச நடிகர் படம்லாம் 2ஆவது நாள் காற்று வாங்கின படம் இருக்குது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். படம் நல்லா இல்லைன்னா அது அந்த ரசிகர்களே போக மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. அப்படி தான் இன்றைக்கி படங்கள் இருக்குது. ஆனால் அந்த சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓன படம்லாம் எடுத்துக்கங்களேன், அயோத்தியா இருக்கட்டும், டாடாவாகட்டும், அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி இருந்தது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு இருந்தது, பிடிச்சி போனாங்க. எதுவுமே பிடிக்காத கிடா மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன வட்டாரங்களுக்கு மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவரே பத்திரத்தை வச்சு படம் பண்ணுறேன்றார். அவர் எப்படி சார் ப்ரொமோ பண்ணி கொண்டு போக முடியும், எப்படி போராட முடியும்? ஆனால் வட்டாரங்களுக்கு ஓடி இருந்ததுன்னா அப்போ கமல் சார் சொன்ன விஷயம் நடந்தால் மகிழ்ச்சி எனக்கு. இப்போ அந்த படம் கண்டென்ட் இருக்குன்னு எப்படி தெரியுமா சொன்னீங்க, பார்த்து அதை ரீச் பண்ணதுனால. இன்னொரு காமெடி சொல்லிட்டுங்களா, இதில் பல படம் அப்போ ஃப்ளாப் ஆனது. இப்போ வந்துட்டு இருக்கிற படம் பல படம் ஃப்ளாப் ஆனது. அப்போ அன்றைக்கி முத்து ஹிட், ஆழம் தான் ஹிட்டா, மனசாட்சிப்படி நமக்கு தெரியும் எந்த படம் ஹிட்டு. ஆரம்பத்தில் அன்றைக்கி வந்து ஹிட் ஆகலை, இன்றைக்கி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்குது இதில். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே இப்போ 3 நல்லா இருக்குது, கண்டென்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் மண்டையில் போய் சேர்ந்தது பார்க்குறாங்க இல்லையா? இதுவும் போய் சேரட்டும், மண்டையில் ஏறட்டும், பார்க்கட்டும். கண்டென்ட் இருக்காதுன்னு அப்புறம் சொல்லிட்டோம். ஏன்னா 2021 நிரூபிச்சிருச்சு சார். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம என்ன பேசினாலும் ஜெயிச்ச முழுக்க புது டைரக்டர், எல்லா டேரக்டரும் புது டைரக்டர். அப்படியே லிஸ்ட்டை எடுத்திங்கன்னா 10 பேரும் சும்மா காலர் தூக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ போராட்டம் வந்திருப்பான். அந்த மாதிரி இன்னொரு 30 டேரக்டர் இருக்கான்றேன் நான். அந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்கன்றேன். பெரிய படம் என்ன ஜெயிச்சது? சின்ன படம் தான். நீங்கள் இப்போ சொன்ன கண்டென்ட் வந்து சின்ன படம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. சின்ன படம் மட்டும் தான் மனிதன் பேசியிருக்கு. இந்த நேற்று கூட இன்றைக்கி கூட ஒரு பதிவு பார்த்தேன். லோகேஷ் கனகராஜன் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு, கேஸ் போட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாரு. அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு. எப்போ பார்த்தாலும் ரத்தம் 2 லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க பிளட்டை. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்குது. அவரை தயவு செஞ்சு போய் மனநல மருத்துவர்கிட்ட போங்கன்னு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நிமிஷம். அப்போ பெரிய படம் வந்து இன்றைக்கி ஜெயிக்கவே இல்லை. எந்த படம் ஜெயிச்சது? எந்த படம் கண்டென்ட் கொடுத்தது? சின்ன படம் மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்குது.